ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன 90ml படமானது ஒரு சர்ச்சைக்குரிய படமாக அமைஞ்சிருந்துச்சு. நிறைய பேர் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா பெண்களை பற்றி இந்த மாதிரி அவதூறாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி வெளிவந்திருந்த இது மாதிரியான ஒரு படம் இருட்டறையில் முரட்டு குத்து, அந்த படத்துக்கு நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி படங்கள் வர்றது தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் நீங்க பாத்தீங்களா சார்? 90ml அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தை நான் பார்க்கல. ஏன் பார்க்கலனா, எனக்கு பிடிக்கல, பார்க்கல, அவ்வளவுதான். ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை தவிர்ப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கு, சரியா? அதை நான் தவிர்த்துருவேன். அதில் எவ்வளவோ கருத்துக்கள் இருக்கலாம், அது முற்போக்கான விஷயங்கள் சொல்லப்படும். எது முற்போக்கு என்பது ஒவ்வொருத்தருடைய மனரீதியான விஷயங்கள். பெண்ணியம் என்பதனுடைய முற்போக்கு, நான் மறுபடியும் இங்கே கலாச்சார ஒரு விஷயத்துக்கு வர்றேன். ஆதி காலத்தில் உடை இல்லாமல் மனிதர்கள் இருந்து ஒரு உடை போடுவதற்கே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அது பயணம் செஞ்சிருக்கு. அப்போது வரலாற்றுகள் இருக்கக்கூடிய ரோமா இருக்கட்டும், அல்லது கிரீட்டாக இருக்கட்டும், ஈஜிப்தாக இருக்கட்டும், மெசபடோமியாவாக இருக்கட்டும், எங்கே எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு 5000 வருட வரலாற்றை எடுத்து நாம் போகும்போது முடிந்தவரை எல்லா ஆர்ட்டுமே உடைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கு. அப்போது ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி உடை என்பது ஒரு மனிதன் உடல்களில் மறைக்க வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. எனக்கு இங்கே தொட்டா சிலுக்கல, நீங்கள் நானும் எனக்கு தொட்டா சிலுக்கல. ஆனால் இதுவே ஒரு பெண் என்னை ஒரு காதல் பார்வையோடு தொடும்போது அது சிலுக்கலாம். அது ஒரு இளைஞனுக்கு அப்போ அந்த தொடுதல் என்பது உணர்வு ரீதியாக சம்பந்தப்படுது. அதுபோல் ஒவ்வொரு உடலில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை, மிக முக்கியமான பொறுப்பை இயற்கை ஒப்படைச்சிருக்கு. அந்த இயற்கையினுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளும் போது அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைன்னு மனிதன் வளர்ச்சியில் அவன் என்ன பண்ணுறான், அதுக்கு ஒரு உடைக்கு ஒரு மிக முக்கியத்துவம் தர்றான். இலைகளில், அப்புறம் நார்கள், வேர்கள், அந்த வேர்கள் எல்லாம் பின்னி உடை பின்னப்பட்டிருக்கு, நார்களில் பின்னப்பட்டிருக்கு, மரப்பட்டைகளில் நார் எடுத்து அதில் உடையை செஞ்சு, அப்புறம் பருத்தி, அப்புறம் வெவ்வேறு பொருள்களில் ஒரு உடை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துன்னா நீங்கள் 10,000 20,000 வருட வரலாறு இருக்குது. ஒரு உடலை மறைப்பதற்கே வரலாறு இருக்கு. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு பெண் ஆணை தேர்ந்தெடுப்பது என்பது தனக்கு பிடித்த ஆணை தேர்ந்தெடுத்துக்குவான், ஒரு இனவிருத்தி. அதுக்கு பிறகு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவில்லை. அவளுடைய அந்த குழந்தைகளோட உயிரினத்தோட அவள் அடுத்த பயணத்தை செஞ்சிருவான். அடுத்து ஒரு ஆண், அடுத்து ஒரு உயிரினம், படைப்பு. இப்படி பெண்வழி சமூகம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. பெண் என்பவள் இந்த சமூகத்துக்குள்ள ஆதி காலத்தில் மிகப்பெரிய போராளியாக இருந்திருக்கா, உயிர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு இயற்கையாக இருந்திருக்கா, அவள் தான் ஆளுமையாக இந்த உலகத்திலேயே இருந்திருக்கா. அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஒட்டி அந்த பெண் இல்லை நீ ஆண் போல வெளியே சிரமப்பட வேண்டாம், அதை நீ வெளியே நான் உனக்கு எல்லாம் ஃபீட் பண்ணுறேன், நீங்கள் உள்ளேயே இருந்து அதை கவனிச்சுக்கோன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது விவசாயம் வருது. அதுக்கு பிறகு பெண் என்பவள் அதை அடிமையாக பார்த்தீங்கன்னா அடிமை. ஆனால் அவள் சிரமப்படுறதை மீறி அவள் அவளுக்கு நான் நல்ல எல்லா வசதியும் கொடுத்து அவளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற. இப்படி பார்வைகள் மாறி 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 ஒரு 2000 வருடம் இப்போ நம்ம இவ்வளவு காலங்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ அந்த பெண் எல்லாத்தையும் திறந்து நான் மறுபடியும் நான் அந்த ஆதி காலத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதுன்னா அது ஆதிகால மனதில் உள்ள இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு தொடர்ச்சி, அது வெளிப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த இடத்துல 90ml அது எல்லா கலைகள் 90ml மட்டும் வச்சு நான் பேசலை. பொதுவாக சமூக ஊடகங்கள், இணையதளங்கள், இன்னைக்கு இணையதளங்கள் எல்லாம் வர்ற விமர்சனங்கள், அது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது, இருட்டறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய தன்மை ஒரு செக்ஸ் பேஸ்டாக சொல்லப்பட்ட ஒரு கதையாகவும் அதை விளம்பரப்படுத்தின விதமாகவும், அதுதான் தமிழ் சினிமாவுக்குள்ள முதல் படம். அது போன்ற படம் அப்படியெல்லாம் கிடையாது. 100 வருட தமிழ் சினிமாவுக்குள்ள அது போன்ற பல படங்கள் பல காலகட்டத்தில் பலரால் அப்படியே செய்யப்பட்டு பணத்துக்காகவும் ஒரு வியாபார யுக்திக்காகவும் செய்யப்பட்டு வந்திருக்கு. விஷுவலாகவும் இருந்திருக்கு, அதெல்லாம் இருக்கத்தான் செஞ்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால்
தமிழ் சினிமாவினுடைய முதல் திரைப்படம் எது தெரியுமா? சர்டிஃபிகேட் வாங்கின படம்னா மர்மயோகி. அந்த படத்தில் கை பிடிக்கிற சீன்ஸோ அல்லது கட்டி பிடிக்கிற சீன்ஸ் கூட இருக்காது. ஏன் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா வேற கண்டென்ட்டுக்காக அதில் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சினிமா பேரடைஸோ படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமாவுக்குள்ள கருத்து மாற்றங்கள் வந்து எப்படி ஏ படமாக கொடுக்கப்படுது, தடுக்கப்படுது, மக்கள்கிட்ட போட தடுக்கப்படுது, மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதில் இருந்த பிரச்சனை என்னென்னா, இருட்டறையில் முரட்டு கூத்து படம் வரும்போது நான் வந்து அதுக்கு ஒரு 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 மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றினேன். ஏன் அப்படின்னா, இது தவறான நோக்கம். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுல ஒரு தாழ்வுணர்ச்சியோ அல்லது இது வியாபாரத்துக்காகத்தான் செய்கிறேன், ஏதோ செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதை ஓப்பனாக நான் செய்கிறது அங்கெல்லாம் இல்லையா இங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு உதாரணம் காட்டி டீசரில் இருந்து அது பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பில் முதற்கொண்டு ஒரு இயக்குனர் வந்து வெளிப்படையாக அதை பயணம் செய்யும்போது இது ஒரு தொடர் ஆபத்து. இது அந்த படத்துக்கு மட்டும் பொருந்ததுன்னு நான் பார்க்கல. பல பேர் வியாபார நோக்கத்துக்குள்ளே அது வருவாங்க. இளைஞர்கள் வந்து நல்ல கருத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டு வர்ற இளைஞர்கள், போராடி கொண்டு வர்ற இளைஞர்கள் கூட அது முனமணிக்கிறோம். அவன் ரொம்ப போராட வேண்டியது. வியாபாரிகள் இது போல் டிமாண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சிரமமாயிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அந்த படத்தை நான் பெண்ணியத்தை கொச்சப்படுத்துகிறேன், இப்படி பண்ணுறேன் நல்லா சொன்னேன். ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியான படம். என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அந்த படம், நான் வியாபாரி கிடையாது, எனக்கு அந்த படம் வெற்றியா தோல்வியாங்கிறது என் பிரச்சனை இல்லை, எனக்கு அது பிடிக்கல, என் உணர்வு சொல்லணும்னு சொன்னேன். சரி 90mm படம் வந்திருக்கேன், நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க? அந்த படத்தில் பெண்ணை இப்படி கொச்சப்படுத்துறீங்க, இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் கருத்து சொன்னேன். நம்ம யார் சொன்னோமோ அவங்களே இந்த படத்தினுடைய ஒரு பெண் இயக்குனர் இவங்க வந்து சொல்கிறாங்க பெண்கள் இப்படி இருக்காங்க, சுதந்திரமாக இருக்காங்க, இது எங்கே இல்லைன்னா அந்த டைரக்டர் சொன்னது ஆண் வெர்ஷன், இது ஒரு பெண் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு நான் எங்கே போய் முட்டிக்கிறது? இதுக்கு என்னப்பா நான் கருத்து சொல்கிறது? இதுக்கு என்ன கருத்து சொல்கிறது? அதனால் இது கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னு. அதுக்கு சொன்னீங்களா? அதுக்கு சொன்னேன், இதுக்கு சொல்லலை, இது எங்கே போய் சொல்கிறது? அதனால் இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் என்னுடைய பதிவு என்னென்னா, கிராமங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சாதாரண கிராமத்து விவசாயி கொச்சை வார்த்தைகள் போடாமல் அன்பை வெளிப்படுத்துகிறதோ அல்லது கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ஒரு தகராறு பண்ணுறதோ, பையன் வீட்டில் இருக்கிற உறவினர்கள்ட்ட கூட அந்த கொச்சை வார்த்தையை ஏதோ ஒன்றை போட்டு தான் அவன் திட்டுறது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது. எங்கள் அப்பா அல்லது எங்கள் மாமா அண்ணன் தம்பி, நான் கிராமங்களில் இருக்கிறது, நான் கிராமத்தில் வளர்ந்தவன், எனக்கு அது நல்லா தெரியும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆர்ட் மீடியான்னு வந்தீங்கன்னா அங்கே ஒரு நாடகத்தில் எல்லாம் வந்து கூத்துக்கள் திருவிழாக்கள் எல்லாம் வந்து நடக்கும், கரகாட்டம் அது இதெல்லாம் நடக்கும். அங்கே பேசுகிற பேச்சுக்கள், அங்கே வந்து அவங்க பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டபுள் மீனிங்கில் இருக்கும். அப்போது இந்த 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 மக்களும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இது போன்ற வார்த்தைகளை கேட்காம வளர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? தினசரி வாழ்க்கையில் ஒரு உடல் சார்ந்த அதிகமாக எல்லாம் சொல்லப்படுறது ஒரு 3 தான். உடல் சார்ந்த உறுப்புகளில் ஒரு 3 உறுப்புகளை கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துவாங்க, கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க. உடல் சார்ந்து ஒரு 3 செயல்பாடுகளை நீங்கள் வந்து ஒரு கெட்ட வார்த்தைக்கு பயன்படுத்தும். மொத்தமே 6 கெட்ட வார்த்தைகள் தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 6ம் தெரியாமையெல்லாம் இங்கே யாரும் இல்லை. அதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பு, ஒரு கலைஞன் எங்கே உருவாகிறானா அந்த 6 கெட்ட வார்த்தையும் தவிர்த்துட்டு, ஆனால் அது நீ உணர்த்துறது வேற விஷயம், சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஆர்ட். இவ்வளவு பெரிய மீடியா 100 வருஷம் பயணம் செஞ்சிருக்கு, இதுக்கு இவ்வளவு கலைஞர்கள் 100 பேர் 200 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது ஒரு நேர்மையான ஜெயிப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நான் ஆதங்கப்படுறேன். அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு நீங்கள் வந்து அதை மீறும்போது கோபமாக மாறுது. அதனால் ஒவ்வொரு படைப்பாளிகளுக்குமே ஒரு தேவைகள், அதாவது நம்மளுடைய படைப்பு ஒரு ஆர்ட் நம்ம கைக்கு வரும்போது அதன் மூலம் எந்த அளவுக்கு நம்ம ஒரு பாதிப்பை தர முடியும், நல்ல விதமான பாதிப்பை தர முடியும்னு யோசிக்கிறவங்கள நான் உண்மையிலுமே பெருசாக மதிக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபன்னான இன்டர்வியூ எனக்கு. ஏன்னா கொஞ்சம் கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லோரும் நம்மளை ஒரு ப்ளே பை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க கேள்வியெல்லாம். இது கொஞ்சம் ஃபன்னாக இருந்ததுனால நான் இந்த வீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேலை வெட்டி இல்லாதவங்க கமெண்ட் பண்ணலாம், வேலை வெட்டி இருக்கவங்க வேலையை பார்க்கலாம். டாட்டா, பை பை.